வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். அதாவது எம்பிபிஎஸ் கலந்தாய்வு அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் கண்டிப்பா லேட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் உங்களுக்கு தெரியும். என்னன்னா இப்ப இந்த வருஷம் நீட்டோடைய இந்த ரிசல்ட் நிறைய அலிகேஷன்ஸ், நிறைய சீட்டிங், ஸோ இந்த மாதிரி நடந்தனால நிறைய ஸ்டேட் கவுன்சிலிங் உடைய டேட்டா இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அதே மாதிரியே தமிழ்நாடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் கொஞ்சம் லேட் ஆகுன்ற மாதிரியே அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால முக்கியமா இன்னொரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, பிற மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடத்த முடிவு பண்ணியிருக்காங்க டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி. அதாவது +2 மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் பிற மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வை ஜூலை மாசம், அதாவது நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா தொடங்க போறாங்க அப்படின்ற மாதிரியா மக்கள் நலவாழ்வுத்துறை முடிவு செஞ்சிருக்காங்க. ஸோ அதாவது +2 மதிப்பெண்ல என்னென்ன கோர்சஸ் பண்ணுவாங்கன்னு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். அதை நான் இருந்தாலும் சொல்றேன். ஸோ அது எந்தெந்த கோர்சஸ் அவங்க நடத்த போறாங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுல கால்நடை மருத்துவ படிப்புகள், அதாவது வெட்டினரி டாக்டர்ஸ்க்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா நெக்ஸ்ட் மந்த் அதோடைய கவுன்சிலிங் நடத்தலான்ற மாதிரியும், அதே மாதிரியா யோகா அண்டு இயற்கை மருத்துவ படிப்பு பிஎன்ஒஎஸ் அந்த படிப்புகளுக்கும் பாத்தீங்கன்னா கலந்தாய்வு நடத்த போறாங்க. அதே மாதிரியா துணை மருத்துவ படிப்புகள் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கும் நடத்த போறாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு நிறைவடைந்த பிறகு, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்த, அதாவது பிற மருத்துவ படிப்புகள், அதாவது +2 மதிப்பெண் அடிப்படையில் ஒரு சில ஆயுஷ் கோர்சஸ்க்கு நடத்துவாங்க. காரணம் என்னன்னா, நிறைய பேர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில வச்சிருப்பாங்க. ஸோ அதுல சப்போஸ் சீட்டு கிடைக்கல அப்படின்னா அவங்க அடுத்து நெக்ஸ்ட் ஒரு பிஎன்ஒஎஸ் கோர்சஸ், பாராமெடிக்கல் கோர்சஸ், இந்த மாதிரி கால்நடை மருத்துவ படிப்புகள் இதை அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு இதுதான் இத்தனை வருஷமா இருந்துச்சு. ஸோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதிமன்றத்துல இந்த அதாவது இதனால் மாநில மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கலந்தாய்வை நடத்துவது தொடர்பாக எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இதுவரை எதுவுமே எடுக்கல. வழக்கமான நடைமுறையை பின்பற்றினால் பிற மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை மிகுந்த தாமதமாக கூடும். அதாவது என்னன்னா, இப்ப மறுபடியும் நீட்டுக்காண்டி, அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் வரை வெயிட் பண்ணா மத்த மருத்துவ படிப்பு, ஒரு பாராமெடிக்கல் கோர்சஸோ பிஎன்ஒஎஸ் கோர்சஸோ அதெல்லாம் தள்ளி போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் அவங்க எதுவுமே டிசைட் பண்ணல. மற்ற கவுன்சிலிங் நடத்துறதுக்கு தான் முடிவு பண்ணிக்கிருக்காங்க. நீட் முறைகேடு விவகாரத்தில் நீதிமன்றம் மத்திய அரசு உரிய முடிவு எடுத்த பிறகு மாணவர் சேர்க்கை தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும். எனவே முதலில் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் போன்ற துணை மருத்துவ படிப்புகள், யோகா மற்றும் இயற்கை மருத்துவ படிப்புகள் கலந்தாய்வை ஜூலை மாசத்துல தொடங்க போறாங்க. ஓகேவா? கால்நடை மருத்துவ படிப்பும் பாத்தீங்கன்னா ஜூலை எண்டுக்கு மேல கவுன்சிலிங் நடத்திடுவாங்கன்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுன்ற மாதிரி தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் இந்த நீட்டோடைய முறைகேடுல என்ன தீர்ப்பு நமக்கு நீதிமன்றம் மத்திய அரசு எடுக்கிற